அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிவைன் ரொட்டீன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, அது அனைத்துமே தீர்ப்பதற்குண்டான அருளை தரக்கூடிய ஆடி மாதம், அம்மனுக்கு உகந்த மாதத்துல மேற்கொள்ள வேண்டிய பூட்டு பரிகாரம் என்ன, இதனால எப்பேற்பட்ட பலன்கள் அனைத்துமே பெற முடியுங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான தகவல்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். நம்ம சேனல்ல வரக்கூடிய பதிவுகளை இதுதான் முதல் முறை பார்க்கக்கூடிய அன்பர்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற பதிவுகள் அனைத்தையுமே உடனுக்குடனே பார்த்து அனைத்து தகவல்களையுமே சரிவர தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றாற் போல செயல்பட முடியும். இப்ப நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம். ஆடி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதம். இப்படி இந்த ஆடி மாதம் தொடங்கின நாள் முதலாவே நம்ம மனதை இறை வழிபாடுகளை குறிப்பிட்டு அம்மனுக்கு உகந்த வழிபாடுகளை செலுத்தினாலே போதும். கண்டிப்பா அதனால அளவில்லா பலன்கள் அனைத்தையுமே பெற முடியும். இத்தனை வருட காலமா நான் நிறைய பிரச்சனைகள் அனைத்தையுமே சந்தித்து கொண்டே வரேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு விடுவ காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஆடி மாதம். அதனால இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பூட்டு பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்யக்கூடிய பட்சத்துல கட்டாயமா கை மேல பலன் காத்துட்டு இருக்கு. பிரபஞ்சம் பொதுவாவே பலதரப்பட்ட மனிதர்களை கொண்டிருக்கக்கூடியது. மனிதர்கள்ல ஆண் பெண் அப்படின்னு சொல்லி இரு இனங்கள் இருந்தாலுமே உலக மக்கள் தொகையில எவர் ஒருவருமே மற்றவரை போல குணாதிசயங்களோட தோற்றத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அச்சடிச்ச மாதிரி ஒருவர் போல ஒருவர் இருப்பது அப்படிங்கிறது உறுதிப்படாது. உருவத்துக்கு ஏற்றாற் போல ஒவ்வொருவருடைய எண்ணமும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பலவிதமான மாற்றங்களோடு தான் இருக்கும். அதே மாதிரிதான் மனித வாழ்க்கையில சூழ்நிலையை பொறுத்துதான் பலவிதமான பிரச்சனைகள் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கும். பிரச்சனைகள் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்தா 100% யாருக்குமே அமைகிறது கிடையாது. போராட்டம் இல்லாம எந்த ஒரு விஷயமும் தானா கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா அது சாத்தியப்படவே படாது. அதே மாதிரிதான் முடிவில்லாத பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. ஒரு சில பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வருவதற்கு மனித சக்தியோடு தெய்வத்தினுடைய அருளும் சேர்ந்து தேவைப்படுது. அப்படிங்கறதால அந்த தெய்வத்தினுடைய அருளை பெறுவதற்குண்டான அந்த தீர்க்க முடியாத பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு மீண்டு வருவதற்குண்டான எளிமையான பரிகாரத்தை நம்ம செய்தாலே போதும். கண்டிப்பா அதனால கை மேல பலன் காத்துட்டு இருக்கு. சாதாரணமா நம்ம ஒரு பிரச்சனையை எதிர்கொள்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னு சொன்னா தேவைப்படக்கூடியது என்னன்னு பார்த்தா மன தைரியமும் ஆற்றலும் கண்டிப்பா தேவை. ஒரு சிலருக்கு தன்னை எதிர்கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து அதுல இருந்து எளிதா மீண்டு வந்துருவாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்குள்ளேயே துவண்டு போயிட்டு அதுல இருந்து வெளியே வர தெரியாம ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க. இதனால அந்த பிரச்சனையோடு சேர்த்து மன உளைச்சலும் கூடிக்கொண்டே போகும். இதனால எந்த ஒரு வேலையிலுமே கவனம் செலுத்த முடியாத நிலை இருக்கும். மகிழ்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சமுமே இல்லாத ஒரு சோர்வான நிலை எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். இப்படி இந்த பிரச்சனைகள் ஒரு தொடர்கதையா இல்லாம அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆடி மாதத்துல நான் சொல்லக்கூடிய விஷயத்த செய்தாலே போதும். அதாவது பூட்டை வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தால கண்டிப்பா கை மேல பலன் காத்துட்டு இருக்கு. இந்த பரிகாரம் பூட்டை மையப்படுத்தி செய்யறோம் அப்படிங்கறதால கண்டிப்பா நீங்க ஒரு புது பூட்டு சாவி வாங்குவது அப்படிங்கறத செய்துக்கோங்க. இந்த பூட்டு சாவியை பொறுத்த வரைக்கும் லாக் டைப் இருக்கு பாத்தீங்களா, குளோபு பூட்டு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது நீங்க வாங்க வேண்டாம். முன்பகுதியில நம்ம சாவி போட்டு திறக்கக்கூடிய மாதிரியான பூட்டு இருக்கு இல்லைங்களா, அதை நீங்க வாங்கி பயன்படுத்துங்க. இந்த பரிகாரத்தை ஆடி மாதத்துல எப்போ உங்களுக்கு நாள் சரி வருதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த நாள்ல செய்துக்கலாம். ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். குறிப்பிட்டு இவங்க தான் செய்யணும்னு கிடையாது. ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளால மனக்குழப்பங்களும் கஷ்டங்களும் சேர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றவங்க அது தீர்க்கக்கூடிய விதத்துல இந்த பரிகாரத்தை ஆடி மாதத்துல வரக்கூடிய எந்த ஒரு நாள் வேணாலுமே செய்துக்கலாம். நீங்க செய்யக்கூடிய நாள்ல கண்டிப்பா உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாத மாதிரி மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. இந்த பரிகாரத்துக்காக நீங்க வாங்கக்கூடிய பூட்டை எந்த நாள் செய்றீங்களோ அந்த நாள் மட்டுமே வாங்கிடுங்க. வாங்கிட்டு வீட்டு பூஜை அறையில வச்சுட்டு பன்னீர் தெளித்து மஞ்சள் குங்குமத்தால பொட்டிடுவது அப்படிங்கறத செய்யணும். இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா விளக்கேற்றி வழிபாடு செய்து எப்படி நம்ம சுவாமி படங்கள் நம்ம வைத்திருக்கக்கூடிய ஐஸ்வர்ய பொருட்கள் அனைத்துக்குமே தூபதீப ஆராதனை காட்டுவோமோ அதே மாதிரி தான் இந்த பூட்டிற்கும் தூபதீப ஆராதனை காட்டுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க. இப்படி நம்ம செய்யும் பொழுது நம்ம மனசுல எந்த பிரச்சனை எந்த ஒரு கஷ்டம் தீரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அதை எண்ணியபடியே செய்வது அப்படிங்கறத செய்துக்கலாம். இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பூட்டை நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோவில் இருக்கு இல்லைங்களா, எந்த அம்மனா இருந்தாலும் சரி அந்த அம்மன் கோவிலுக்கு எடுத்துட்டு போயிடுங்க. எடுத்துட்டு போகும் பொழுது கண்டிப்பா வேப்பிலை மாலை அப்படி இல்லைன்னா எலுமிச்சம்பழ மாலையை வந்து நீங்க கைகளால தொடுத்து எடுத்துட்டு போயிட்டு அம்மனுக்கு சாற்றுவது அப்படிங்கறத செய்யணும். பூட்டை எடுத்துட்டு போகும் பொழுது பூட்டு திறந்த நிலையில வைத்து கொண்டு செல்வது அப்படிங்கறத செய்யாம வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே பூட்டை வந்து பூட்டிய நிலையில எடுத்துட்டு போயிடுங்க. சாவியை நீங்க பாக்கெட்லயோ இல்ல நீங்க தனியா ஒரு கை
கைப்பை எடுத்துட்டு போறீங்கன்னாக்கா அந்த கைப்பையில வைத்து எடுத்து செல்வது அப்படிங்கறத செய்துக்கலாம். மொத்தத்துல பூட்டி இருக்கணும், திறந்த நிலையில இருக்கக்கூடாது. இப்படி நம்ம போனதுக்கு அப்புறமா நீங்க அர்ச்சனைக்கு தரக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே கொடுங்க. நீங்க எடுத்துட்டு போன எலுமிச்சம்பழ மாலை, வேப்பிலை மாலை இது எல்லாமே நீங்க கொடுத்து அர்ச்சனை எல்லாமே செய்யும் பொழுது அந்த பூட்டையும் வைத்து கோவில் குருமார்கள் கிட்ட கொடுத்து அம்மனுடைய பாதத்துல வைத்து வணங்குவது அப்படிங்கறத செய்துக்கலாம். இப்படி நம்ம செய்து முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்ததா இந்த பூட்டை நம்ம எடுத்துட்டு வந்து அர்ச்சனை பொருட்களோடு நீங்க பூட்டையும் எடுத்துட்டு வந்து அந்த பூட்டை கோவில் வளாகத்துல இருக்கக்கூடிய கேட்லயோ இல்ல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கு. இப்ப நிறைய கோவில்கள்ல அரச மரம் இருக்கும். அந்த அரச மரத்தை சுற்றி வேலி போட்டு வச்சிருப்பாங்க, இரும்பு வேலி. அந்த இரும்பு வேலியிலயோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் அந்த பூட்டை நீங்க கைகள்ல வைத்தபடி இதோடு என்னுடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி அந்த பூட்டை சாவி நீங்க எடுத்துட்டு போகக்கூடிய சாவியை வைத்து திறந்து அதுக்கப்புறமா அந்த கம்பியிலையும் இல்ல நிறைய கோவில்கள்ல ஒரு பொதுவான இடம் பாத்தீங்க அப்படின்னாக்கா பூட்டு செங்கல் இதெல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த இடத்துலயும் நீங்க அந்த சாவியை கொண்டு திறந்து அந்த பூட்டை மறுபடியும் அந்த இடத்துல போட்டு பூட்டுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க. இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பா நம்ம கோவில இருந்து வெளியில வரும் பொழுதே நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வதற்குண்டான அருள் பிறக்கும். ஏதோ ஒரு மனசுமை தீர்ந்ததற்குண்டான ஒரு தெளிவானது கிடைக்கும். இதை உங்களுடைய கைப்பட மட்டுமே செய்யுங்க. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பூட்டை வீட்டில இருந்து எடுத்துட்டு போயிட்டு வேற யார்ட்டையாவது கொடுத்து திறக்க சொல்லிட்டு அதை மறுபடியும் பூட்டிட்டு வருவாங்க. அந்த மாதிரியான தவறு செய்யக்கூடாது. அந்த பிரச்சனையை நம்ம பூட்டி எடுத்துட்டு போறோம், அந்த பூட்டுல பூட்டி எடுத்துட்டு போறோம், அந்த கோவில்ல போய் திறக்கிறோம், அந்த பிரச்சனையை அங்கேயே நம்ம விட்டுட்டு வரோம். இதற்குண்டான ஒரு அடையாளமாக தான் இந்த ஒரு செயலானது பார்க்கப்படுது. அதனால உங்களுடைய கைப்பட இது எல்லாமே செய்யுங்க. இது செஞ்சுட்டு நீங்க வீட்டுக்கு வரும் பொழுது கொடுத்த அந்த மாலை இருக்கு இல்லைங்களா, எலுமிச்சம்பழ மாலையோ வேப்பிலை மாலையோ அதை வீட்டு வாசல்ல அழகா நீங்க போட்டுட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க தண்ணீர் கொண்டு நீங்க தலையில தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய வேலைகள் எல்லாமே செய்துட்டே வாங்க. வெகு விரைவிலேயே இந்த குறிப்பிட்ட ஆடி மாதம் முடியறதுக்குள்ளாகவோ இல்ல ஓரிரு தினங்கள்லயோ கண்டிப்பா நீங்க எந்த ஒரு பிரச்சனை தீரணும்னு சொல்லி நினைத்து அந்த பூட்டு பரிகாரம் செய்தீங்களோ அந்த பிரச்சனை தீர்வதற்குண்டான வழி பிறக்கும். ஏதோ ஒரு மனசுமையும் மனபாரமும் தீர்ந்ததற்குண்டான ஒரு தெளிவானது உங்களுக்கு கிடைக்கும். இந்த தெளிவு பிறக்குது அப்படின்னு சொன்னாலே அந்த பிரச்சனையை கையாளக்கூடிய முறை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி அந்த துவண்டு போன அந்த உள்ளத்துக்கு ஏதோ ஒரு தெம்பு தரக்கூடிய விதத்துல இந்த பூட்டு பரிகாரம் கை கொடுக்கும். அதனால இனியும் யோசிக்காதீங்க, பிரச்சனைக்குள்ளேயே நீங்க சிக்கி தவிக்காதீங்க. ஒரு மன தெளிவே கிடைக்க மாட்டேங்குது, இது எப்படி கையாளணுங்கிற ஒரு யோசனையே பிறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வரப்போற இந்த ஆடி மாதம் உங்களுக்கே அமைந்த மாதம் அப்படின்னு சொல்லி நினைச்சு அம்மனை மனதார வேண்டி இப்ப நான் சொன்ன பூட்டு பரிகாரம் செய்து பாருங்க. கை மேல பலன் காத்துட்டு இருக்கு. இந்த பூட்டு பரிகாரத்தை நீங்க கோவில் போய் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா வெளியில வரும் பொழுது உணவின்றி தவிக்கக்கூடியவங்க யாரை நீங்க பார்த்தாலுமே உங்களுடைய கையால உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து அவங்க கையால நீங்க உணவை வாங்கி தருவது அப்படிங்கறத செய்துக்கலாம். யாரையுமே அப்படி எதிர்கொள்ளல அப்படின்னு சொன்னா கூட தெருநாய்களுக்கு நீங்க பிஸ்கெட் வாங்கி தருவது இல்ல பசுமாடுகளுக்கு வாழைப்பழம் வாங்கி தருவது அப்படிங்கிற செயல்ல ஈடுபடுங்க. இப்ப நம்ம பார்த்த இந்த தலைப்பு பூட்டு பரிகாரம், அதுவும் அம்மனுக்கு உகந்த மாதமான ஆடி மாதத்துல பூட்டு பரிகாரம் மேற்கொள்வதால எப்பேற்பட்ட பலன்கள் அனைத்துமே பெற முடியுங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்கள் கண்டிப்பா அனைவருக்குமே பயனுள்ளதா அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு பயனுள்ளதா அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க. பிரச்சனைகளால சிக்கி தவிக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் இந்த பதிவை பார்த்து பயனடைறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த புண்ணியம் உங்களை தான் வந்து சேரும். அதனால கட்டாயமா அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த தலைப்பை நான் இதோட இங்க நிறைவு செய்யறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.